காட்டுமன்னார் கோயில் நீங்க மனு தாக்கல் பண்ணி போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் வித்ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதுல ஏதாவது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருந்ததா? இல்ல காட்டுமன்னார் கோயிலில் நிற்க முடியாத போயிடுத்து இப்ப நம்ம இந்த மாதிரி சேஞ்சஸ்ல நம்ம வந்து ஒரு அமைச்சராக இருக்கலாமேன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுதா? திரும்ப நீங்க அதே மாதிரி பதவி ஆசையோட காட்டுமன்னார் கோயில்ல ஏன் நீங்க அந்த கேள்வியோட நிறுத்துங்க. அப்புறம் பதவி ஆசை இல்லைன்னு இந்த அணுகுமுறையே தவறு. எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ண 2003 தெரியும் சார். அதெல்லாம் தெரிஞ்சுதான் கேட்கறது. அதான் தெரிஞ்ச அந்த கேள்வி நீங்க கேட்டக்கூடாது. எம்எல்ஏ ஆக முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்கான்னு கேட்கிறேன். அப்படி வேணா கேளுங்க. அந்த பாயிண்ட்ல கேட்கிறேன். நான் வந்து தேர்தலுக்கு பிறகு அணி சேர்க்கை மாறும்னு நான் ஏற்கனவே லைவ்ல பேசியிருக்கிறேன். நான் அப்ப என்னுடைய எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, டிஎம்கேக்கு ஷார்ட் ஃபால் வரும்னு நான் நினைச்சேன். டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஷார்ட் ஃபால் வரும்னு நான் நினைக்கல. இல்ல அதுலதான் அந்த துணை கேள்வி. அதாவது மைனாரிட்டிஸ் ஓட்டை டார்கெட் பண்றாங்க இவங்க. முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்டியன் ஓட்டும் நிச்சயமா பிரியும். அப்படி பிரிஞ்சதுனாக்க திமுக கூட்டணிக்கு ஷார்ட் ஃபால் வரும். அந்த நேரத்துல இந்த மாதிரி ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல கட்சி தலைவர்ங்கிற முறையில் நான் உள்ள இருந்தேன்னா என்னுடைய கட்சியுடைய கட்டுப்பாட்டை என்னால வந்து பாதுகாக்க முடியும். இதனுடைய எதிர்பார்ப்பு அமைச்சராகணுங்கிறதுக்காக இல்லை. ஏன்னா அதிமுக வந்து ஒரு வேளை ஷார்ட் ஃபால் வந்துச்சு, அவன் ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க வச்சுங்க. திமுக நான் நினைச்சதே அப்படிதான். இவர் வந்து அதிகமா ஓட்ட பிரிப்பார், ஒரு 15-20% ஓட்ட பிரிப்பார். சீட் கன்வர்ஷன் வந்து ரொம்ப கம்மியா நடக்கும், பெரிய அளவில் இவங்களுக்கு வந்து இருக்காது அப்படின்னு நான் என்னுடைய யூகம் அப்படி இருந்துச்சு. அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையில வந்து ஒரு பெரிய இழுபறி உருவாச்சுன்னு சொன்னா அந்த நேரத்தில் நான் உள்ள இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். நான் அறிவிச்ச அடுத்த நாள் முதலமைச்சரை அப்ப போய் நாங்க சந்திக்கிறோம். வேட்பாளர்லாம் கொண்டு போய் அறிமுகப்படுத்துற உடனே நானா தான் கேட்கறேன். அவரு என்ன கூப்பிடல. அண்ணா நான் உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்றேன். என்ன சொல்லுங்க, தனியா பேசணும். ஆமாண்ணா போய் கலைஞர் உட்கார அறைக்குள்ள போய் உட்காந்து பேசணும். நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், உங்க கருத்து என்ன அப்படின்னு. இல்ல நீங்க 30-40 வருஷம் அரசியல் இருக்கீங்க, உங்கள்கிட்ட போய் நான் என்ன சொல்றதுக்கு, நீங்க ஒரு தலைவர் அப்படின்னாரு. இல்லைண்ணா ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ஒத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நான் இதை உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணல, நானா முடிவு எடுத்துட்டேன். எங்க கட்சி தலைவர்கள்ட்ட நான் கன்சல்ட் பண்ணல, நானா முடிவு எடுத்துட்டேன். அதனால இப்ப நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேள்வி கேட்டேன். ஏன் இந்த கேள்வி நான் கேட்க வேண்டியது இருந்துச்சுன்னா, எங்க மாவட்டத்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வந்து இதுல தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார். என்ன நீங்க திடீர்னு இப்படி அறிவிச்சிட்டீங்கன்னு. உடனே ஒரு அண்ணன் ஏவாவேலு என்று கூப்பிட்டு என்ன MRK இப்படி சொல்றாரு அப்படின்னாரு. அப்ப நேராக போய் பார்த்தேன். அப்ப 2 பேர் அந்த மினிஸ்டர்ல பார்த்தேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இன்னும் 3 வருஷம் MP இருக்கு, ரிசைன் பண்றீங்க, அதுக்கு ஒரு பை எலெக்ஷன் வரும். இப்ப காட்டுமன்னார்ல போய் நீங்க நிக்கிறீங்க, இதுக்கும் நான் உங்களுக்கு வேலை செய்யணும். நாளைக்கு ரிசைன் பண்ணக்கூடிய பை எலெக்ஷன்லயும் உங்களுக்கு நான் வேலை செய்யணும். ஏன் திருமாவளவன் ரிசைன் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன சொல்லி ஓட்டு கேட்கறது? ஏன்னா நீங்க சிட்டிங் MP. திரும்ப போய் நம்ம வந்து ஒவ்வொரு MP எலெக்ஷன் நம்ம எவ்வளவு பாடுபடுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஒண்ணுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. அப்ப வேலு அண்ணன் என்ன சொன்னாரு, நீங்க 2029 உங்களுக்கு MP பதவி முடியுது, அப்ப நீங்க வந்து ஒரு MLA ரிசைன் பண்ண சொல்லிட்டு நீங்க அப்ப நின்று தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்துடலாம். இப்ப வேண்டாம். உங்க குடும்பத்துல இருந்து யாராவது கட்சிக்காரன் நாளைக்கு MLA ஆயிட்டான்னா ரிசைன் பண்ண மாட்டான். உங்க குடும்பத்துல யாராவது ஒரு ஆளை போடுங்க, போட்டு ரிசர்வ்ல வச்சுங்க. நீ சொன்ன உடனே அவங்க யாராவது ரிசைன் பண்ணுவாங்க, அவங்க சொன்ன உடனே ரிசைன் பண்ணிடுவாங்க. அதனால சேஃபர் சைடு இப்ப நீங்க போட்டு வச்சு அவர் சொல்லிதான் அதுல நாங்கள் அந்த முடிவு முதல்ல எடுக்கிறோம். என்னையும் அறிவிச்சிட்டேன். அப்ப திரும்ப அவர் ரிமைண்ட் பண்றாரு, அவங்க நின்று ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய கடமை. 2029 உங்களுக்கு MP பதவி முடியும். அப்ப நீங்க முடிஞ்சதுக்கு பிறகு உங்க குடும்பத்துல இருந்து யாராவது ஜெயிக்கிறாங்கன்னா அவங்கள ரிசைன் பண்ண சொல்லிடலாம். அப்ப நீங்க ஜெயிச்சு உள்ள தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்துடலாம். இது அவங்க சொன்னது. இது முதல் நாள் நடக்குது. அதனால நான் அடுத்த நாள் போய் சிஎம்கிட்ட பேசுறேன். சிஎம்கிட்ட பேசினோடனே, இல்லை நீங்க 8 தொகுதிக்கும் போகணும், தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணணும், ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான். அப்ப நான் சொன்னேன், ஆனா நீங்க கூட்டணியுடைய தலைவர், உங்க மனசு வந்து அதிருப்தி அடையக்கூடிய வகையில் நான் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது. வேண்டாம்னா ரைட், ஓகே, நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அவர் இன்னும் ஃபோர்ஸ் பண்ணலை, யாரும் வந்து என்னை வந்து கட்டாயப்படுத்தலை. இது எனக்கு என்னென்னா, யாரோட இருந்தாலும் அவங்களுக்கு இணங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்குள்ள உண்டு. என்னுடைய நலன்கிறத விட, என்னுடைய எதிர்காலங்கிறத விட ஒரு கூட்டணி ஒரு நல்ல இணக்கமாக இருக்கணும். அவங்களுக்கு எந்த தடையும் இடையூறும் வந்துடக்கூடாது, அவங்க சங்கடப்படக்கூடாது. அவங்க சங்கடப்பட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. இப்போ இந்த 8 தொகுதியில் திமுகவுடைய ஒத்துழைப்பும் தேவை. தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பயணம் பண்ணுங்கிறது ஒவ்வொரு முறையும் அது மாதிரி 60-70 தொகுதிகளுக்கு நான் பிரச்சாரம் பண்ணுவேன். இப்போவே 40 தொகுதிகளுக்கு நான் பிரச்சாரம் பண்ணேன். அதனால அது வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ்லாம், ஒரு கட்டாயப்படுத்தலாம், என்னை வந்து நீங்க வந்து ப்ரெஷர் கொடுத்தலாம், அந்த மாதிரி ஒரு நடக்கலை. நானா கேட்ட ரீகன்சிடர் பண்ணுங்கன்னாரு, நானா போட்டியில இருந்து விலகிட்டேன். அவ்வளவுதான்.